ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் நான் மைக்கேல் அருள் ஜேசு. பாராளுமன்றத்தில் கோரம் இன்மையினால் சபை நடவடிக்கைகள் ஒத்திவைப்பு. போதைப் பொருள் வியாபாரத்தை அடிப்படையாக வைத்து வெல்லம்பிட்டியவில் மற்றொரு கொலை. தற்போதைய பொருளாதார கொள்கை தொடர்பில் ஆளும் கட்சியின் சில உறுப்பினர்கள் கருத்து. ඒක දේදුණු පැහැයෙන් බුබුලන සබම් බුබුල. අබම් බුබුල පුපුරවන්න පුළුවන් කාටද ඩෙන්ගු මදුරුවට. අපි පොගේ කාලෙත් කිව්වා ආර්ථික ඝාතකව විද්‍යාච කරනවා කියලා. ඒ කරපුවා දැන් පෙරහැරේ එකින් එක එනවා. தொடரும் பிரதான செய்திகளோடு கோகுல் மற்றும் தாரன். நன்றி மைக்கேல் அருள் இயேசு. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நாட்டினுடைய முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. தொடர்வது விரிவான செய்திகள். கோரம் இல்லாமல் இன்றைய பாராளுமன்ற நடவடிக்கைகள் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. சபாநாயகர் சமல் ராஜபக்ச தலைமையில் சபை நடவடிக்கைகள் இன்று பிற்பகல் 1 மணியளவில் ஆரம்பமாகின. 1980 ஆண்டு ஜூலை பணி பகிஷ்கரிப்பாளர்களின் பிரச்சினைகளின் தற்போதைய நிலைமைகள் குறித்து இன்று சபையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டாரவினால் இதற்கான பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட்டனர். ஜூலை பணி பகிஷ்கரிப்பு காரணமாக தனது தாயாரும் பாதிப்புக்குள்ளானதாக இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் டிலான் பெரேரா, எவ்வாறாயினும் இந்த விடயம் குறித்து எதிர்க்கட்சி இன்று முதலை கண்ணீர் வடிப்பதாக குற்றம் சாட்டினார். ஜூலை கலவரம் தொடர்பான விவாதத்தின் போது கலவரத்தை முன்னின்று செயற்படுத்திய தற்போதைய அமைச்சர்கள் சபையில் இருக்காமை குறித்து மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தமது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். සෑම අවස්ථාවකම වේදිකාවේ ජූලි වර්ධකයන් පිළිබඳ බෙරියන් දෙනවා මේ ආණ්ඩුව. அனைத்து மேடைகளிலும் ஜூலை கலவரம் குறித்து அரசாங்கம் கதைக்கின்றது. ஆனாலும் அவர்களின் உண்மையான பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கத்தினால் முடியாமல் போயிருக்கின்றது. இதிலிருந்து அரசாங்கம் தமது தேவையை மாத்திரம் கருத்தில் கொண்டு செயற்பட்டுள்ளதை தவிர கலவரம் தொடர்பில் நியாயத்தை நிலைநிறுத்துவதற்கு செயற்படவில்லை. தம்மால் சமர்ப்பிக்கப்படுகின்ற பிரேரணைக்காக 20 உறுப்பினர்களை பாராளுமன்றத்தில் நிறுத்த முடியாத நிலையில் அரசாங்கம் இருப்பதால் தமது அரசியல் தேவையை எடுத்துக்காட்டுகின்றது. 83 கலவரத்தை முன்னின்று செயற்படுத்திய தலைவர்கள் யாரும் பாராளுமன்றத்தில் இருக்கவும் இல்லை, அவர்கள் கதைக்கவும் இல்லை. இதனூடாக அரசாங்கம் நாட்டில் உள்ள பிரச்சினை குறித்து கதைப்பது தமது அரசியல் தேவைக்காக மாத்திரமே அன்றி உண்மையான பிரச்சனையை தீர்க்க முற்படவில்லை என்பதை எடுத்துக்காட்டுகின்றது. තමගේ දේශපාලන වමනාවන් වෙනුවෙන් තොරම්බල් කරන යනකොට இந்தியாவிலிருந்து படகு மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு சென்ற இலங்கை அகதிகளை அணுகுவதற்கு இந்திய மத்திய அரசாங்கம் அனுமதி கோரியுள்ளது. புதுச்சேரிக்கு அருகேயுள்ள கீழ்புத்துப்பட்டு கிராமம் மற்றும் வேறு சில அகதிகள் முகாம்களை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட இலங்கை அகதிகளை ஏற்றிய படகை சில வாரங்களுக்கு முன்னர் ஆஸ்திரேலிய அதிகாரிகள் கைப்பற்றியிருந்தனர். இந்த பிரச்சினை குறித்து இந்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஆஸ்திரேலிய எல்லை பாதுகாப்பு குடிவரவு அமைச்சர் ஸ்காட் மோரிசன் நேற்று புதுடில்லிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இதன்போது அவர் இந்தியாவின் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் உள்ளிட்டவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் இந்தியாவிலிருந்து 157 அகதிகளை ஏற்றி சென்ற படகை ஆஸ்திரேலிய அதிகாரிகள் கைப்பற்றியதாக ஸ்காட் மோரிசன் இந்த சந்திப்பின் போது கூறியுள்ளார். இந்தியாவிற்குள் வெளிநாட்டவர்கள் சட்டவிரோதமாக குடியேறுவதையோ அல்லது இந்தியாவிலிருந்து எவரும் சட்டவிரோதமாக குடியகழ்வதையோ இந்திய அரசாங்கம் கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொள்ளவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஆஸ்திரேலிய அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை அகதிகளை இந்திய தூதரக அதிகாரிகள் தொடர்பு கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டை கட்டியெழுப்புவோம் அமைப்பு இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அங்கு தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் ரத்னபுரியில் தெரிவிக்கும் பொழுது
மக்கள் குடியிருப்புகளை எவ்விதத்திலும் சூறையாடப்பட மாட்டாது என்று தெரிவித்த இந்த கருத்திற்கு மாறாக வடக்கு கிழக்கில் கீழ்நிலையிலே மிக மோசகரமாக 2-3 தரங்கள் நில அளத்து அந்த காணியை சுவீகரிக்க முயற்சிக்கின்றார்கள். மக்களின் கடும் எதிர்ப்பின் காரணமாக அங்கு அது நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அண்மையில் கூட நேற்றைய முன்தினம் அச்சுவேலியிலே நில அளவைகள் இருக்கின்றது. மக்களோ தமது சொந்த நிலங்களில் தாம் வளர்ந்து தவண்டு அந்த முத்தமிட்ட மண்ணில் வாழ முடியாமல் அகதி வாழ்க்கை அகதிமுகாமல் இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த மக்களின் நிலங்களை சூறையாடி அதே இடத்திலேயே ஒரு சொகுசு விடுதி கட்டுவதிலும் ராணுவ முகாம்களை விஸ்கரிப்பதிலும் தான் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடு இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்களின் கூட்டம் வடபகுதியில் இருக்கின்ற இந்த ராணுவத்தின் கூட்டம் அங்கு ஒரு ராணுவ அஜாகஜமோ அல்லது ராணுவ அடக்குமுறையோ மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. காணி கண்டாலே பைத்தியம் பிடிக்கிற ஒரு அரசாங்கமா இருக்கு. யாருடையும் பிரைவேட் காணி கண்டா சரியான ஒரு ஆசை. காணிக்கு தன்னாவ எந்த ஒரு இலங்கை சரித்திரத்தில் எந்த ஒரு அரசாங்கம் இப்படி காணிக்கு எதிர பிடிச்ச ஒரு அரசாங்கம் இல்லை. இது பிரைவேட் காணியல பை போர்ஸா இந்த எடுக்கிற அரசாங்கமும் இந்த ஆர்மி ராணுவம் இது உடனடியாக நிறுத்தணும். என்ன சொன்னா அவங்க கடைசியில ஆர்மி கமாண்டர் இல்லாட்டி ஆர்மி ஸ்போக்ஸ்மேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. இந்த காணி எல்டிடி கேம்ப் இருந்த காணி, எல்டிடி கேம்ப் இருந்தாலும் கவல்ல, டெலோ கேம்ப் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுல ஒரு அநியாயம் ஒரு ஆளுக்கு நடந்தது. இப்ப ஏன் உதாரணத்துக்கு ஏன் காணியை யாராவது எடுப்பான்னு சொன்னா அநியாயமாக அரசாங்கத்துடைய கடமை அது அந்த அநியாயக்காரன் எடுத்து கொடுக்கறது தான் அரசாங்கத்துடைய கடமை. அநியாயக்காரன் வச்சதை நான் வச்சுக்கொள்ளலாம்னு சொன்னா அது நியாயமான ஒரு பேச்சா? ஒரு ஆர்மியில ஒரு ஆபீசர் அப்படி பேசுறதே முதல் தவறு. எல்டிடி காரன் ரோங்கா வச்சதுக்காக வேண்டி நாங்க எடுத்தோம்னு சொன்னா அப்ப எல்டிடி காரன் அரசாங்கத்துக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. இதேவேளை அரச பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் கேந்திர நிலையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பிரிகேடியர் ருவன் வணிகசூரிய வடமாகாணத்தில் இடம்பெறும் காணி அபகரிப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்தார். அச்சுவேலியில் ராணுவ முகாமை நடத்தி செல்ல வேண்டியுள்ளது. அதற்கான காணியின் ஒரு பகுதி அரசாங்கத்தினுடையது. எஞ்சிய பிரிவு தனியாருக்கு சொந்தமானது. தனியார் பிரிவினருக்கு இழப்பீடு வழங்குவதற்காகவே காணி அளவீட்டு நடவடிக்கையை மேற்கொள்கின்றோம். அதனை விடுத்து புதிதாக முகாம்களை அமைப்பதற்காக இதனை செய்வதில்லை. 9 உரிமையாளர்கள் உள்ளனர். அங்கு அனைவருக்கும் காணிகள் உள்ளன. தற்போது அங்கு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர். உண்மையில் அவர்கள் வேறு நோக்கத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்களே தவிர அங்கு சென்று குடியேறுவதற்காக அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை. மிருசுவில் பகுதியிலும் 52ஆம் படைப்பிரிவின் ஓர் முகாம் உள்ளது. அந்த காணி ஒரு பெண்ணுக்கு சொந்தமானது. அந்த பெண் புங்குடுதீவில் தமது சொந்த வீட்டில் வசிக்கிறார். அந்த அனைத்து காணிகளுக்கும் தற்போதைய சந்தை பெறுமதியில் இழப்பீடு வழங்கப்படுகிறது. அதன் பெறுமதி மில்லியன் கணக்கான ரூபாய்கள் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த தொகை தனக்கு கிடைக்கும் என அந்த பெண் அறிந்துள்ளார். முதலில் இங்கு முகாம்களை அமைக்கும் போது உண்மையில் அவர் அதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளார். எனினும் தற்போது வேறு அரசியல் அழுத்தங்கள் காரணமாக காணியை வழங்குவதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அரசு துறையில் சேவைகளை பெற்றுக் கொள்ளும் போது எழும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக விசேட முறைமையொன்று ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அரசு நிர்வாகம் மற்றும் அரசியலமைப்பு அமைச்சு தயாரித்துள்ள இந்த முறைமை நேற்று அலரி மாளிகையில் ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதில் முதல் கட்டமாக கல்வி, சுற்றாடல், கமநல சேவைகள், வன பாதுகாப்பு, நீர்ப்பாசனம் உள்ளிட்ட 7 நிறுவனங்கள் உள்வாங்கப்படுகின்றன. தற்போது அந்த நிறுவனங்களுக்கு மக்களால் முன்வைக்கப்படும் முறைப்பாடுகள் தொடர்பிலான சிக்கல்களை விரைவில் தீர்த்து வைப்பதற்கு முடிக்கிறது. www.complaints.gov.lk என்ற இணையத்திற்கு பிரவேசிப்பதன் மூலம் அல்லது 1919 என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்வதன் மூலம் மக்கள் தமது முறைப்பாடுகளை தெரிவிக்க முடியும். வெள்ளம்பிட்டிய சிங்கப்பூர பிரதேசத்தில் நேற்றிரவு இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளதாக போலீசார் கூறினர். கொரோனாவைச் சேர்ந்த 22 வயதான இளைஞர் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். இதன் போது காயமடைந்த மற்றும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்புபட்டவர் என அறிய கிடைத்துள்ளது. காயமடைந்தவரும் அவ்வாறே. அவருக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைகளுக்காக உயிரிழந்த இளைஞனின் சடலம் கொழும்பு சட்ட வைத்திய நிறுவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது.
இதேவேளை அண்மையில் போதைப் பொருளுடன் தொடர்புபட்ட பல கொலை சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. முகத்துவாரம் பகுதியில் கடந்த 12ஆம் தேதி பெண் ஒருவரும் மற்றொருவரும் கொலை செய்யப்பட்டதுடன் இதனுடன் போதைப் பொருள் விவகாரம் தொடர்புபட்டுள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர். கடந்த 29ஆம் தேதி கிராண்ட் பாஸ் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் 2 உயிரிழந்தனர். இவர்கள் இருவரும் போதைப் பொருள் கொடுக்கல் வாங்கல்களுடன் தொடர்பு பட்டவர்கள் என தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். கடந்த 2 வாரங்களில் போதைப் பொருளுடன் தொடர்புபட்ட 3 கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. நாம் தொடர்ந்தும் தேடுதல்களை மேற்கொள்ளும் போது தகவல்கள் வெளியாகின்றமையால் அவர்கள் மத்தியில் அமைதியின்மை ஏற்படுகின்றது. மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை தோன்றாமல் இருப்பதற்கு இனங்களுக்கிடையில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இன்று பத்திரமுலையில் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். 83ஆம் ஆண்டில் இடம்பெற்ற கலவரத்துடன் வெளிநாடுகளில் இலங்கைக்கு காணப்பட்ட நட்பெயர் இல்லாது போயுள்ளது. கருப்பு ஜூலையை நினைவுபடுத்தி மீண்டும் ஒருமுறை இவ்வாறு இடம்பெறுவதை தடுக்க வேண்டிய பொறுப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்ற வகையில் எமக்கு காணப்படுகின்றது என்பதை இந்த உலகுக்கு அறிவிக்க வேண்டும். கருப்பு ஜூலையை நினைவு கூறும் இந்த சந்தர்ப்பத்தில் எந்த விதத்திலும் அடிப்படைவாதம் தலை தூக்குவதற்கு முற்பட்டால் அதற்கு நாம் இடமளிக்க கூடாது. இருபதாவது நூற்றாண்டில் இந்த நாட்டில் இடம்பெற்ற சமூக வன்முறைதான் கருப்பு ஜூலை. அதனை முன்னின்று நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிட்ட 4-5 பேர் இன்னும் பாராளுமன்றத்தில் இருக்கின்றனர். இன்று சமாதான தூதுர்களாக காட்டிக்கொண்டாலும் இந்த சம்பவம் குறித்து இதுவரையும் கவலையடையவில்லை. 83 மத்திய பகுதியில் ஜூலை மாதத்தில் இது போன்றதொரு தினத்தில் உருவாக்கப்பட்ட இந்த சம்பவத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த 83ஆம் ஆண்டு இனக்கலவரம் என்பது உண்மையில் தமிழர்களின் போராட்டம் பயங்கரவாதம் என்று கூறப்பட்டது. உண்மையில் தமிழரின் போராட்டம் ஒரு பயங்கரவாதம் அல்ல. இந்த இனங்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டதனால், இனங்கள் 83ஆம் ஆண்டு கொளுத்தப்பட்டதனால் அதற்கு எதிராக எழுந்ததுதான் இந்த தமிழர்களின் போராட்டமே ஒழிய அது பயங்கரவாதத்தினால் எழுப்பப்பட்டதல்ல. 83ஆம் ஆண்டும் 2009ஆம் ஆண்டும் தமிழ் மக்கள் என்றும் தமது மனங்களிலிருந்து மறக்கப் போவதில்லை. இந்த நாட்டில் தமிழ் பயங்கரவாதம் உருவாக்கப்படவில்லை. இந்த இனவாதிகளின் இன சுத்திகரிப்பு 83ஆம் ஆண்டு ஏற்பட்டதனால் தான் பல இளைஞர்கள், பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழர்களுக்காக போராட வந்து தமது உயிர்களை மாய்த்துக் கொண்டார்கள். வேறு வழி இல்லாமல் தம்மை தாமே பாதுகாப்பதற்காகத்தான் தமிழர்கள் ஆயுதம் தூக்கினார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை வேண்டாம் என்ற துணிப்பொருளில் கையெழுத்து போராட்டம் ஒன்று இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. யாழ் மத்திய பஸ் நிலையத்தில் மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை வேண்டாம் என்ற கோரிக்கையுடன் கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது. சம உரிமை இயக்கத்தினர் இந்த கையெழுத்து போராட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பலர் கையெழுத்திட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள இந்து ஆலயங்கள் கொள்ளையிடப்பட்டு அவற்றில் உள்ள பெருமதியான பொருட்கள் களவாடப்படுகின்றமை தொடர்பில் அண்மை காலங்களில் பல சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. இவ்வாறானதொரு சம்பவம் நுவரெலியாவில் இன்று பதிவாகியுள்ளது. நுவரெலியா ஹாவாஹெலிய லேடி மக்களம் வீதியில் அமைந்துள்ள காயத்ரி அம்மன் கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டுள்ளது. உண்டியல் உடைக்கப்பட்டு அதில் உள்ள பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 3 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. விடிய காலை 3 மணி அளவிலே ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குழுவினர் ஆலயத்தில் உள் நுழைந்து அந்த உண்டியலினை உடைத்து அதில் இருக்கின்ற பணத்தினையும் சில பொருட்களையும் களவாடி சென்றுள்ளதை இன்று காலை நாம் உணர்ந்தோம். இதேவேளை இந்த கொள்ளை சம்பவம் அங்கு பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராவில் இவ்வாறு பதிவாகியிருந்தது. சம்பவம் தொடர்பில் தமக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாக நுவரெலியா போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலதிக விசாரணைகளை நுவரெலியா குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்த போது கைது செய்யப்பட்ட 20 இந்திய மீனவர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. தலைமன்னார் கடற்பரப்பில் 4 படகுகளுடன் குறித்த 20 இந்திய மீனவர்களும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்களத்திடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டிருந்தனர். இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்களை ஆகஸ்ட் 1 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்ததாக மாவட்ட கடற்றொழில் உதவி பணிப்பாளர் PS மெரிண்டா தெரிவித்தார். இதேவேளை இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 18 இந்திய மீனவர்களையும் அடுத்த மாதம் 4 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது. புகவந்தலாவ ஹால்டி தோட்டப்பகுதி ஒன்றில் உணவு உட்கொண்ட பின்னர் திடீர் சுகவீனமுற்ற சுமார் 60 சிறார்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சிறுவர்கள் இன்று பிற்பகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக புகவந்தலாவ மாவட்ட வைத்திய அதிகாரி ASK ஜெயசூரிய தெரிவித்தார். 10 வயதுக்கும் குறைவான சிறுவர்களை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வைத்திய அதிகாரி குறிப்பிட்டார். சிலர் திடீர் சுகவீனமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உணவு உட்கொண்ட பின்னர் ஏற்பட்ட வாந்தி மற்றும் மயக்கம் ஆகிய அறிகுறிகளுடன் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக மாவட்ட வைத்திய அதிகாரி மேலும் கூறினார். இதேவேளை மட்டக்களப்பு அரசடி பகுதியிலும் உணவு உட்கொண்டதன் பின்னர் 8 மாணவர்கள் திடீர் சுகவீனமுற்ற நிலையில் மகிழடி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மாணவர்கள் இன்று பிற்பகல் 2 மணி அளவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக மகிழடி தீவு மாவட்ட வைத்திய அதிகாரி தியாகராசா தவனேஷ் குறிப்பிட்டார். இம்முறை 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்கள் சிலரே திடீர் சுகவீனமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உணவு உட்கொண்ட பின்னர் ஏற்பட்ட வாந்தி மற்றும் மயக்கம் ஆகிய அறிகுறிகளுடன் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக மாவட்ட வைத்திய அதிகாரி மேலும் கூறினார். பிரதான அனுசரணை சுப்பிரவிக்கி ஆயுர்வேத பட்பசை. உங்கள் உலகை நீங்கள் பிரதிபலிக்கின்றீர்கள். எமது மூதாதையர்களின் வாழ்க்கையையும் வரலாற்றையும் பறைசாற்றும் தொல்லியல் தடயங்கள் குறித்த தேடல் சுவாரஸ்யம் மிக்கது. அம்பாறை மாவட்டம் தாண்டியடி சங்கமன்கண்டி கிராமத்திலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் ஓர் புராதன பண்டிய நகரத்தின் இடிபாடுகள் குறித்து கடந்த 4 நாட்களாக நியூஸ் போஸ்ட் ஆராய்ந்து வருகின்றது. பல்வேறு விதமான புராதன எச்சங்களை கண்டு வந்த நாம் ஏராளமான இடிபாடுகளுடன் ஒரு மலைப்பகுதியை அடைந்தோம். அங்கு நேர்த்தியாக வெட்டப்பட்ட பாறாங்கற்கள் அருகில் மற்றொரு உயரமான மலையில் பாரிய கட்டிடங்கள் இருந்தமைக்கான இடிபாடுகள் ஓர் அரண்மனை போல காட்சி அளித்தது. அதற்கு கிழக்கு திசையில் செங்கல் கட்டிட இடிபாடு ஒன்றுக்கு அருகில் சாய்வாக வெட்டப்பட்ட நடுக்கல் வடிவிலான கருங்கல் தூண் ஒன்று விழுந்து கிடந்தது. இன்னும் ஒரு புறம் மட்பாண்டங்களின் உடைந்த பகுதிகள் இருந்தன. அந்த மட்பாண்ட துண்டொன்றில் மனித விரல் ஒன்றை ஒத்த தடம் பதிந்திருந்தது. இந்த விடயங்கள் தொடர்பில் நாம் மேலும் தெளிவு பெறும் நோக்கில் தகைசார் பேராசிரியரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான S. பத்மநாதனை தொடர்பு கொண்டோம். அம்பாறை தாண்டியடி பிரதேசத்திலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புராதன நகரம் தொடர்பில் நாங்கள் சில தகவல்களை கடந்த சில தினங்களாக வெளியிட்டு வந்திருந்தோம். அந்த வகையில் இந்த பகுதியில் உள்ள தொல்பொருள்கள் எந்த காலத்துக்குரியவை, இவை எந்த விடயங்களை தெளிவுபடுத்துகின்றது என்பது தொடர்பிலாக நாங்கள் அறிந்து கொள்ளும் நோக்கில் தகைசார் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் பத்மநாபன் அவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டோம். அந்த வகையில் பேராசிரியர் அவர்களே, இது எந்த விதமான தொல்பொருள் விடயங்களை, சின்னங்களை அந்த பகுதியில் காட்டுகின்றது? நீங்கள் குறிப்பிடுகின்ற இடம் சங்கமங்கண்டியிலுள்ள மிக விசாலமான காட்டுப்பகுதி. அங்கு பல தரப்பட்ட தொல்பொருட் சின்னங்கள் இருக்கின்றன. சில சின்னங்கள் கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. சில சின்னங்கள் 8ஆம் நூற்றாண்டை கிபி 8ஆம் நூற்றாண்டுக்குரியவை. இந்த தொல்பொருள் சின்னங்களிலிருந்து நாங்கள் எவ்வாறானவற்றை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது? அவை ஒரு மேட்டுநில பகுதியிலே இரு ஓரங்களிலே பிரதானமான பொருட்கள் காணப்படுகின்றன. ஓரிடத்தில் நடுகல் ஒன்று காணப்படுகின்றது. நடுகல் என்பது ஆதி இரும்பு காலம் என்று சொல்லப்படுகின்ற பெருங்க பண்பாட்டு சின்னங்களில் ஒன்று. இங்கே காணப்படுவது
கிறிஸ்துவுக்கு 2 நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் தமிழ் மொழியை பேசிய பெருங்கற்பண்பாட்டு மக்கள் இங்கு வந்து பரவியிருந்தார்கள் என்பதை திடமாக கூறலாம். இதனை வலியுறுத்தும் வண்ணமாக அங்கே கிடைக்கப்பெற்ற பானையோடு ஒன்றிலே தமிழ் பிராமி எழுத்து காணப்பட்டது. இதனை தென்னிந்திய ஆய்வாளர்களும் அக்காலத்திலே மட்டக்களப்பில் இருந்த பொழுது காட்டிய பொழுது அவர்களும் அதை உறுதி செய்தார்கள். ஈமச் சின்னங்கள் ஈமத்தலங்களில் அமைக்கப்பட்ட கல் அறைகள் ஏறக்குறைய 4ற்கு மேலானவை இங்கு காணப்படுகின்றன. இவை நீள் சதுரமான வடிவுடையவை. மேலே ஒரு நீளமான கல்லினை கொண்டு மூடி விடுவார்கள். அதை தொப்பிக்கல் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் இதை டோல்மென் என்று சொல்வார்கள். இந்த டோல்மென் இங்கே காணப்படுவது கிறிஸ்துவுக்கு 2 நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் தமிழ் மொழியை பேசிய பெருங்கற்பண்பாட்டு மக்கள் இங்கு வந்து பரவியிருந்தார்கள் என்பதை திடமாக கூறலாம். இங்கு காணப்படுகின்ற பெரும்பாலான தொல்பொருள் சின்னங்கள் தற்பொழுது அழிக்கப்பட்டிருக்கிறது அல்லது அங்கு காண முடியாத, சில வருடங்களுக்கு முன்பு இருந்தது தற்போது இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது அங்கு போய் வருபவர்கள், மாடு மேய்க்கின்றவர்கள் சொல்கிறார்கள் முன்பு கூடுதலாக இருந்தன என்று. அதிகமாக கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் சொல்லுகின்ற பகுதியிலும் மட்டக்களப்பு படுவான்கரை பகுதியிலும் அரசாங்க திணைக்களங்களுக்கு கல்லினை வழங்குகின்ற ஒப்பந்தக்காரர்கள் அவற்றையெல்லாம் மிக வேகமாக உடைத்து எடுத்து சென்று விடுகிறார்கள். உண்மையில் எமது நாட்டின் தொல்லியல்கள் எமது நாட்டின் தொன்மையை காட்டுகின்றது. இவ்வாறானவைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டியதும் இவற்றை எமது அடுத்த சந்ததியினருக்கு உரியவாறு அதே போன்று பாதுகாத்து வழங்க வேண்டியதும் எங்களுடைய பொறுப்பு. எனவே இவற்றுக்கான நடவடிக்கைகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக UL மப்ரூக்குடன் இணைந்து நான் ஷிப்லி அகமது. பல்வேறு விடயங்களை கொண்டிருக்கிறது இந்த புராதன நகரம். இன்னொரு பயணத்தில் இன்னும் ஆச்சரியங்கள் தரும் ஒரு பல தொல்லியல் தடயங்களையும் அந்த தடயங்களின் ஊடாக நமது வரலாற்று பதிவுகளையும் வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக உள்ளது. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உழைக்கும் மலையக மக்கள் தொடர்ந்தும் வாழ்விடமற்றவர்களாகவே இருப்பது மிகவும் கவலைக்குரியது. சுமார் 100 வருடங்களுக்கு முற்பட்ட குடியிருப்புகளில் வசிக்கும் இந்த மக்களோடு இயற்கையும் விளையாடுகிறது. நுவரெலியா மாவட்டம் ஹங்குராங்கெத்த பிரதேசம் ஹேவாஹெட்ட ரட்லன் தோட்ட குடியிருப்புகள் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் காரணமாக சேதமடைந்துள்ளன. நுவரெலியா மாவட்டம் ஹங்குராங்கத்த பிரதேசம் ஹேவாஹட்ட ரத்லன் தோட்டத்தில் எதிர்பாராத விதமாக வீசிய கடும் காற்றினால் இந்த மக்கள் வசித்த மிகவும் பலவீனமான குடியிருப்புகள் கடுமையாக சேதமடைந்தன. 3 லயன்கள் சேதமடைந்திருப்பதனால் 35 குடும்பங்களைச் சேர்ந்த 130 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக தோட்டத்தில் உள்ள ஆலயத்திலும் சிறுவர் நிலையங்களிலும் அனர்த்த ஆதிகளாக இந்த மக்கள் தங்கியுள்ளனர். வெளியே படுக்க சரியான காத்து மழை வந்தா பொண்ணு பிள்ளைகளுக்கு சரியான கூத கைப்பிள்ளை எல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் கைப்பிள்ளையை தான் 4 மாசம் 3 மாசம் பிள்ளையை தான் வச்சிருக்கிறோம். அதனால தயவு செய்து இதை செஞ்சு தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்றேன். ஒரு நேரம் சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதுமா அந்த ஆளுகளுக்கு என்ன வசதி செஞ்சு கொடுக்கணும் சொல்லி யார் நினைச்சாங்களா? நினைக்கல தானே. இந்த மக்கள் தொடர்ந்தும் இந்த குடியிருப்புகளில் எப்படி வசிப்பது என்று கேள்வி எழுப்புகின்றனர். 126 வருடங்களுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட குறித்த குடியிருப்புகள் கடுமையாக சேதமடைந்து மிகவும் மோசமான நிலையில் காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். நாங்க சரியான அவதிப்படுறோம். 35 வீடுகள் அகதியா போய் நாங்க அகதியில கிடக்குறோம். இன்றைக்கு யாருமே பாக்குறதுக்கு எங்களுக்கு எந்த மந்திரிமாரோ யாருமே இங்க வந்து பாக்குறதில்ல. இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தமக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அத்துடன் தாம் பாதுகாப்பாக வசிக்க நிரந்தர வாழ்விடத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரை கோருகின்றனர் நுவரெலியா ரட்லன் தோட்ட மக்கள்.
நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் கொடியேற்றம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இடம்பெறவுள்ளதுடன் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக யாழ் மாநகர முதல்வர் யோகேஸ்வரி பட்குணராசா தெரிவித்துள்ளார். ஏற்கனவே திட்டமிட்டவாறு திருவிழா காலங்களில் பஸ் சேவைகளை முன்னெடுக்கும் பொருட்டு தனியார் பஸ் சங்கம் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை ஆகியவற்றுடன் கலந்துரையாடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேவேளை திருவிழா காலங்களில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடவுள்ள போலீசாருக்கு தேவையான அறிவுறுத்தல்களை போலீஸ் மா அதிபர் வழங்கியுள்ளதாகவும் யாழ் மாநகர முதல்வர் தெரிவித்துள்ளார். அத்துடன் திருவிழா காலங்களில் ஆலயத்திற்கு வருகை தரும் அடியார்கள் கலாசார ஆடைகளை அணிந்து வருமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருவிழா காலங்களில் எங்களுடைய சைவ மக்கள், இந்து மக்கள், இலங்கை மக்கள் கலாச்சார ரீதியாக சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று ரீதியான எங்களுடைய கந்தசுவாமி கோயிலுக்கு தங்களுடைய பங்களிப்பினை கலாச்சார ரீதியில் பங்களிப்பு செய்ய வேண்டும். எங்களுக்கான கலாச்சார உடைகள் என்று பேணி பாதுகாப்படுற உடைகள் என்று சொல்லி அங்கீகரிக்கப்பட்ட உடைகள் காணப்படுகின்றது. எனவே அதனை அணிந்து எங்களுடைய நல்லூர் கந்தனை தரிசிக்க வேண்டும். அதனுடைய பெரும்பேரை மக்கள் யாவரும் பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல கந்த பெருமானை இதனை நான் சமர்ப்பணமாக கூறிக்கொள்கின்றேன். மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியிலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்கள் காணாமல் போயுள்ளனர். படகொன்றில் 3 மீனவர்கள் நேற்றிரவு கடலுக்கு சென்றிருந்த நிலையில் ஒருவர் மட்டும் கரைக்கு திரும்பிய போது அவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனையடுத்து படகில் சென்ற ஏனைய 2 மீனவர்களையும் காணவில்லை என படகின் உரிமையாளர் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் நேற்றிரவு முறைப்பாடு செய்திருந்தார். ஆயினும் காணாமல் போனதாக கூறப்படும் 2 மீனவர்களில் ஒருவர் மற்றொரு படகின் உதவியுடன் இன்று நண்பகல் அளவில் கரை திரும்பியுள்ளார். அவரையும் வாழைச்சேனை போலீசார் கைது செய்துள்ளனர். அவ்வாறாயினும் கடலுக்கு சென்று இந்த 3 மீனவர்களும் மதுபானம் அருந்தியதாகவும் அவர்களில் 2 சண்டையிட்டதாகவும் பூர்வாங்க விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. காணாமற் போன மற்ற மீனவரை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் நேற்றிரவு கரைக்கு திரும்பிய போது கைதான மீனவர் வாழைச்சேனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை இன்று நண்பகல் கரைக்கு திரும்பிய மீனவரிடம் வாழைச்சேனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ரிதிகம அம்பக்கோட்டை கிராம உத்தியோகத்தர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் வெளிமடையில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வெளிமட பிரதேசத்திற்குட்பட்ட 64 கிராம சேவகர்கள் பிரிவில் உள்ள கிராம சேவகர்கள் ஈடுபட்டிருந்தனர். அரசாங்க ஊழியர்கள் தொடர்ந்தும் தாக்கப்பட்டு வருகின்றமை கண்டிக்கத்தக்க விடயம் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷம் எழுப்பினர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் செனரத் விஜயசிங்கவினால் கிராம உத்தியோகத்தர் தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பண்டாரவல தொடாங்வெல்ல இலுப்பல வீதியினை புனரமைத்து தருமாறு கோரி எல்ல பிரதேச மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். எல்ல பிரதேச மக்கள் பள்ளக்கெட்டு வீதியை மறித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன் பின்னர் அங்கிருந்து எல்ல பிரதேச சபைக்கு சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் எல்ல பிரதேச சபை தலைவருக்கு இந்த விடயம் தொடர்பில் மனு ஒன்றினையும் கையளித்தனர். பாதையை புனரமைப்பதற்கு ஏற்கனவே நிதி ஒதுக்கி உள்ளதாக எல்ல பிரதேச சபை தலைவர் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு தெரிவித்ததாக எமது செய்தியாளர் கூறினார். எனினும் ஏற்கனவே இந்த வாக்குறுதி தமக்கு வழங்கப்பட்டதாகவும் அது நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்தும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர். பின்னர் அவர்கள் கொழும்பு பண்டாரவளை பிரதான வீதியின் கும்பால்பெல சந்தியில் மீண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் நீதிமன்ற உத்தரவினை பெற்றுக் கொள்ளாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக கூறி ஆர்ப்பாட்டக்காரர்களை அங்கிருந்து கலந்து செல்லுமாறு உத்தரவிட்டிருந்தனர். இதன் பின்னர் எல்ல பிரதேச மக்கள் மீண்டும் வீதியின் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கலந்து சென்றனர். இனி விளையாட்டு செய்தி. 20வது பொதுநலவாய விளையாட்டு விழாவின் அங்குரார்ப்பண வைபவம் ஸ்கொட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இலங்கை நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 அளவில் கோலாகலமாக ஆரம்பமாக உள்ளது. அங்குரார்ப்பண வைபவம் உட்பட பொதுநலவாய விழாவை நேரடியாக ஒளிபரப்ப MTV MBC ஊடக வலையமைப்பான சாம்பியன்ஸ் நெட்வொர்க் தயாராக உள்ளது. இருபதாவது பொதுநலவாய விளையாட்டு விழாவில் இந்த முறை 71 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 4500 வீர வீராங்கனைகள் வரை பங்கேற்க உள்ளனர். 17 வகையான விளையாட்டுகளில் 261 தங்கப்பதக்கங்களுக்கான போட்டிகள் நடைபெற உள்ளன.
உலகின் அதிவேக மனிதரான ஜமைக்காவின் யுசேன் போல்ட், செலியான் பிரசர் பிரைஸ் மற்றும் பிரித்தானியாவின் மொஹமட் பரா ஆகியோர் பொதுநலவாய விளையாட்டு விழாவில் இம்முறை பங்கேற்கும் முக்கியத்துவம் வாய்ந்த வீராங்கனைகள் ஆவர். பொதுநலவாய விளையாட்டு விழா 3வது தடவையாக ஸ்கொட்லாந்தில் இந்த முறை நடைபெறுவதுடன் இதற்கு முன்னர் 1970 மற்றும் 1986 ஆண்டுகளில் எடின்பரோ நகரில் நடைபெற்றுள்ளது. இலங்கையிலிருந்து இந்த முறை 104 வீராங்கனைகள் விழாவில் பங்கு பெற்று தகுதி பெற்றுள்ளனர். இவர்களை ஊக்குவிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட பாடல் கொழும்பில் நேற்று வெளியிடப்பட்டது. சுப்புன் ரணவீரசிங்க, சாரித் சேனாதிர தயாரித்த இந்த பாடலுக்கு நிலாந்த நிமல்சிரி மற்றும் லஹிரு பிரேமதிலக் ஆகியோர் இசையமைத்துள்ளனர். அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள பொதுநலவாய விளையாட்டு விழா MTV, MBC ஊடக வலையமைப்பான சாம்பியன்ஸ் நெட்வொர்க் அலைவரிசைகளில் நேரடியாக ஒளிபரப்பப்படும். சூப்பர் ஃபைட்டர் குத்துச்சண்டை கோதாவின் ஜனரஞ்சக வீரரான இசங்க சஞ்சய இன்று தனது சொந்த ஊரை சென்றடைந்தார். இதன்போது அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. இலங்கையின் முதலாவது விளையாட்டு ரியாலிட்டி நிகழ்ச்சியான சூப்பர் ஃபைட்டர் குத்துச்சண்டை கோதாவில் ஜனரஞ்சக வீரர் விருதை காண்டி வித்யார்த்த கல்லூரியின் இசங்க சஞ்சயை தட்டிக் கொண்டார். இந்த பெருமையுடன் சொந்த ஊருக்கு திரும்பிய அவருக்கு காண்டி நகர மத்தியில் முதலாவது வரவேற்பு வைபவம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சஞ்சயை ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டார். இதன்போது வீதியின் இரு மருங்கிலும் திரண்ட பாடசாலை மாணவர்களும் பொதுமக்களும் இசங்க சஞ்சயவுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இசங்க சஞ்சயவை வாழ்த்தி கௌரவிக்கும் பிரதான வைபவம் கண்டி வித்யார்த்த கல்லூரியில் நடத்தப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் இசங்க சஞ்சயவுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. அந்த விளையாட்டு தகவலுடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது நியூஸ் டுநைட் பிரதான செய்தியை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.